அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13-14 வசனங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஒருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யோசுவாவின் தலைமையிலே ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். பிரவாகித்து ஓடுகிற யோர்தானை கடந்து வர செய்திருக்கிறார். அடுத்ததாக எரிகோவை சுதந்திரிக்க வேண்டும். இப்பொழுது யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ கையிலே உருவின பட்டயமுடைய கர்த்தருடைய தூதனானவர் நிற்பதை பார்க்கிறார். யோசுவா ஓடி போய் அவரிடத்துல கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ அல்லது எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று. அதற்கு அவருடைய பதில், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்று. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல நேரத்தில் நாம் கர்த்தரை நம் பக்கம் நிற்க வைக்க முயற்சிக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் யோர்தானை கடந்தவர்கள், தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள். தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள் கர்த்தரை தங்கள் பக்கத்தில் நிறுத்தி கொள்வதை விடவும் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. யோசுவா கேட்கிறான், நீர் எங்களை சேர்ந்தவரோ அல்லது எங்கள் சத்துருவை சேர்ந்தவரோ என்று. கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். நான் உன்னை சேர்ந்தவரும் அல்ல, நான் சத்துருவை சேர்ந்தவரும் அல்ல. ஆனால் நான் உன்னிடத்தில் வந்திருப்பது, நீ உன்னை சார்ந்து நிற்கக்கூடாது, நீ என்னை சார்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே. என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் எதை சார்ந்து நிற்கிறோம்? யாரை சார்ந்து நிற்கிறோம்? கிருபையாய் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கிருபையாய் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். கிருபையாய் இந்த யோர்தானை கடந்து வர பண்ணி இருக்கிறார். இப்பொழுதும் நாம் நம்மை சார்ந்துதான் நிற்கிறோமா? நம் சுயத்தை சார்ந்துதான் நிற்கிறோமா? நம் நீதியை பிடித்து கொண்டுதான் நிற்கிறோமா? அல்லவே, அப்படி இருக்கக்கூடாது. நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அவரை சார்ந்து நிற்பதே சிறந்தது. கர்த்தரை நம் பட்சத்தில் இழுப்பதற்கும் நாம் அவர் பட்சத்தில் நிற்பதற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கர்த்தரை நம் பட்சத்தில் நிறுத்துவோமானால் அவரிடத்தில் நாம் கேட்கிறதை அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நாம் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்களா இருப்போமானால் யோசுவாவை போல அவரிடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா? 14 கடைசியில சொல்லுகிறான், என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். 15வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். கர்த்தரை நம் பட்சத்தில் இழுக்க அல்லது நிற்க வைக்க நாம் பார்ப்போமானால் அவரிடத்தில் நாம் கேட்பதை அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நாம் கர்த்தர் பட்சத்தில் நிற்போமானால் அவர் சொல்வதை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அப்படிதான். கர்த்தர் பட்சத்திலே நிற்க விரும்பினபடியினாலே தான் பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே இந்த யோர்தானை கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்த்து நிற்கிறார். உருவின பட்டயத்தையுடைய கர்த்தர் எப்படி அன்று யோசுவாவுக்கு முன்பாக நின்றாரோ, இதோ நம்மிடத்துல வந்து நிற்கிறார். நாம் எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? யோசுவாவை போல தீவிரமாய் அவரை பணிந்து அவர் பாதத்தில் விழுந்து அடியானுக்கு சொல்வது என்ன? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த மனநிலைமை உடையவனே கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன். கர்த்தர் பட்சத்தில் நிற்க யோசுவா தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அடுத்த அதிகாரத்தில் எரிகோவை சுதந்திரிக்கிறான்.
இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கும் போதே, ஆண்டவரே, என் பட்சத்தில் நீர் என்பதை விட பட்சத்தில் நான் நிற்க விரும்புகிறேன் என்று அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய பட்சத்தில் நிற்க உங்களை ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. யோசுவா எரிகோவை சுதந்தரித்தது போல கர்த்தர் உங்களையும் சுதந்தரிக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. பட்சத்தில் நிற்கும்படி எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். இந்த நாளில் ஒரு விஷயம் கூட அதை எங்களோடு இடைப்பட்டு, உடைய வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டு உறுதிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் யோசுவாவை போல பட்சத்தில் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.